ரெண்டு வீட்டுக்கு போகுது அதெல்லாம் இருக்காது. இல்ல இதே ரெண்டு வீட்டுக்கு ஏன்னா வாயில் யாரும் ஆனால் மாமா உங்களை பார்த்தவுடனே இரு சனங்களா இரு சன சூத்த காட்டுறா வெம்பி அழைக்குது. நீங்க மாமா மகாதேவா நீங்க வந்தீங்களா? எங்களை பார்த்தவுடனே கண்டு சுகம் தந்து போனீங்கன்னா உங்களுக்கு கர்த்தரும் மகாதேவா அந்த ஈசனும் அடிமலைநாதா நாகசாமி போகலா படுக்கலா எரித்தவனே இன்னைக்கு காலையிலே மூலஸ்தலத்தை பார்த்துட்டு நீ இப்ப முடிக்கிற அப்படி பிதப்புதுன்னு ஒரு வாரமா சொல்லியாச்சு. நான் ஒரு நாள் பொறுக்கூடாதான் எதுக்காலையும் காலையிலே 4 மணிக்கு நம்ம மூலஸ்தலத்தை எதிர்பார்க்க மாமா சாமி போட்டு விட்டு போட்டு விட்டு வேறப்பா. ஏய் அந்த காராத்து சேலைக்குள்ளே மானோரட்டி விளையாடுது உங்களை பார்த்து இவ்வளவு ஆசையாக நாங்கள் ஓடி வருகின்றமே எங்களை பார்த்தால் எவ்வாறாக தோற்றமளிக்கிறது உன்னை கோடி உலகத்துல யாரா மாலைகளை போட்டுக்கிறாங்க இல்ல போய்
இப்ப நீங்க 2 பேரும் அவனை கணவனா ஏத்துக்கிறதுக்காக வந்துக்கிறீங்க. ஆமா. இப்ப கல்யாணம் பண்ணல, இப்பதான் நம்ம லவ் பண்றோம். ஆமா. ஒரு ஆம்பளை மயக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. எவ்வளவோ காதல் ஆசை பாட்டு எல்லாம் பாடுறோமோ செஞ்சும் உக்காந்து செஞ்சும் அவன் மயக்கல. ஆனா ஒண்ணு ஆம்பண்டி ஆணுக்கு ஆசைப்பட்டா இந்த 2 காட்டினா அவன் அவுட் ஆயிடுறான். இது முன்னையே சொல்லக்கூடாதா? எல்லாத்தையும் மூடினு கடந்தா அவன் எப்படி உங்களை காட்டுவான்? அதனால ஒண்ணு கலட்டி சிலுக்கு தெரியுமா? சிலுக்கு நமிதா மாதிரி அரைப்பறையா போயிடல அப்படியே வந்துடுறான். அப்படின்றியா? கும்பா நல்ல சாமி தனங்களாகப்பட்டது உங்களை பார்த்த உடனே கோரி அப்படியே வெம்பி வெம்பி தவம் செய்ய வருகிற போது இது வேதனையா, இது சோதனையா? சுவாமி, நீங்கள் காண சென்று இருக்கக்கூடிய லிங்கம் எத்தனை லிங்கம் இருக்குது? அங்க இருப்பதே ஒரே ஒரு லிங்கத்தான். இங்கே பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் 2 லிங்கம், அவர்களிடத்தில் 2 லிங்கம், ஆண்டவா அவளிடத்தில் 2 லிங்கம், ஆதியே 6 லிங்கம் இருக்குது. பார்த்துட்டு போக பெரியா பேயா பெருமானே காப்பா. அவங்களுக்கு சொன்னேன், அவங்க சரியா பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, எல்லாம் மயங்கிட்டு. நாம் இங்கிருந்து போனோமா போகக்கூடாதா? தவத்துக்கு போய் வேண்டிய சமாதானம் ஆனால் தானே பங்காளி ஜெயிக்க முடியும். பொம்பளை கிட்ட எவ்வளோ ராணி கிடப்பா? அவங்க என்ன ஆசைப்படுறாங்க? இன்னும் அடையணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமாம், வேற என்ன? இப்போ கோயிலுக்கு போகிறோம், நாளைக்கு விடிஞ்சா கோயிலுக்கு போகிறோம். ஆமாம், திடீர்னு நம்ம வீட்டில் கறி குழம்பாயிருக்கு, அதை சாப்பிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கோயிலுக்கு போகிறதெல்லாம் அது மாதிரி நாம் இங்கிருந்து போனோம்னா 3 பொம்மையாட்டிக்கிட்ட ஆளுக்கு 5-5 நிமிஷம் வேலை முடிச்சுது. தலைக்கு தண்ணி ஊற்றியோ நீட்டு எடுத்து படலை கட்டிக்கோ, நாம் பாடு நேரம் போயிடலாம். வேலை செஞ்சுட்டு கணக்கு முடிச்சிடணும். அப்புறம் அந்த குரு படம் கேட்டால் மத்தியானத்தில் பண்ணணும். மறைத்திரான் உங்களுக்கு வந்து சேரும், நீங்கள் இன்பமாய் உண்மகனை உண்மனைக்கு ஏதும் இருந்தும் தாயே. அம்மா யாரம்மா
என்னையா சொல்ற நீங்க நாரடி நல்லா இருக்கிறீங்களா? ஆமா நீங்க யாரு யாரு? எந்த ஊரு? எந்த ஊரு? இடத்திலே வழிய வந்து ஏன் பேசுறீங்க தாயே? அப்படி சொல்றேன். கனகத்தில் வாழ்கின்றேன் கருங்கூதி பறங்கு அட கோமாளி கனகத்தில் வாழ்கின்றேன் கண்ணிச்சக்க மகனினா கண்டு சுகத்தாரோ மையா தனிப்பமன்னாவே என்ன பத்து சுகத்தாரோ மையா தனிப்பமன்னாவே கேளுங்கள் மச்சான் என் சாமான எங்க அடைக்குது என்கிட்ட வந்து போகுது என்கிட்ட வந்து போட்டு 2 நிமிஷம் ஆகுமா இல்ல 10 நிமிஷம் ஆகுமா என் மச்சான் இந்த காலகத்தில் வாழ்கின்றேன் கண்ணி சக மோகனினா கண்டு சுகம் தாருங்க சாமி எங்களை பார்த்து சுகம் தாருங்க சாமி அது மட்டுமா ஏங்க மாமா கூட்டி வைங்க மாமா கூட்டி வைங்க மாமா என்ன மெட்ராஸ்ல பாத்ரூம் வந்துச்சு உனக்கு வழி தெரியல 2 வீட்டு சந்து போங்க அந்த மாதிரி பிடிச்சிக்கிறாங்க டே யாரா உட்கார எந்திரிக்கன்னா என்ன இங்க என்ன பண்ணிக்கிறா சார் சும்மா உட்காந்து பார்த்தா இது பின்னாடி பாத்ரூம் பிடிச்சி அடிச்சு அப்புறம் வந்து யாருக்கு சொல்லாத காலை கும்பிட்றோம் அப்ப காலை கும்பிட நீங்க நாத்து சொன்ன அது மாதிரி ஆள் சரி அவன் தாயின்னு சொல்லுவான் ஆமா அப்ப தாயின்னா நம்ம விடக்கூடாது தாயின்னா ஏன் முறை ஆகலையே தாயினா தான் உலகத்திலே ஒரிஜினல் முறை எப்படி ஏன் ஒரிஜினல் முறை தாய் கூட தான் போகணும் அறிவு கட்டவனே தாயினா அம்மா இல்லையா என்ன அவன் என்ன சொல்ல வரான் சுத்தி கழிச்சு இப்போ ஒரு பேச்சு என்ன கை இங்க வருதா மேலே சரி ஒரு பேச்சுக்கு நீ வந்து பொம்மநாட்டி ஆமா நான் வந்து ஆமிடியா நீ ஆமிடியானா அழைச்சிட்டு போய் பெங்களூர்ல முன்ன ஆபரேஷன் பண்றது ஒரு பேச்சுக்கோ இப்ப நம்ம 2 பேருக்கு பொல்லைவ சரி பேசுவாங்க நைட்டு இறமையான நம்பர் சொன்ன போயிடுச்சு முதல்ல இறமையானா அது இறமையல்ல இறமையான தாய்ன்ற இரணியன் நீ வந்து பொம்பளை பொம்மனாக்கி நான் ஆமுடியான் அறிவாடி தேட மாட்டேன் நம்ம 2 பேருக்கு இவன் பொல்ல நீ என்ன என்னான்னு மைண்ட் செட் ஒரு இடத்துல தான் 7 பேர் ஆகும் எப்பா சொல்றா என்ன என்னான்னு கூப்பிடுவேன் ஆமா மாமான்னுவேன் இப்போ நம்ம புள்ள என்ன ஆகணும் உனக்கு இவளா எனக்கு பொண்டாட்டி இவனுக்கு அப்ப ஆயா குருபாய் ஏறி போடி மக ஆகுது நம்ம 2 பேரும் மக தானே மக உனக்கு மாமன் நான் நீ என் மக அவ உனக்கு மாம மக அப்ப முறைத்தான் ஆச்சு நான் தான் விட்டு போட்டு போட்டேன் அழகு குஞ்சு ஐயோ இந்த அழுக்கு குஞ்சு வழிய வந்து ஏன் என்கிட்ட பேசுறீங்க என்று சொன்னா
என்று சொல்கிறீங்களே ஆமா. அது தாயினா தகுந்த முறை. நீ சொன்ன மாதிரி தகுந்த முறைதான். தகுந்த முறை தாயின்னா. ஆமா, ஒரு கோழியாகப்பட்டது ஆமா. அதை முட்டையிடுகிறது. ஆமா. முட்டையிடுகின்ற நேரத்தில் ஆமா. அந்த முட்டையாகப்பட்டது ஒரு குஞ்சாக வளர்கிறது. ஆமா. குஞ்சா வளர்ந்து விடுது. ஆமா. தன் தாய் கோழின்னு கூட பாராம அது எப்படி சேருது? ஆமா, ஒரு சேவலா இருந்துச்சுன்னா அது நாளைக்கு அது தாய் கூடயே சேருது. அதனால நீங்க தாயின்னு சொன்னா தகுந்த முறை ஆச்சு. வாங்க போலாம். ராஜாதி ராஜேந்திரா, சபையில் உள்ள பெரியோரே, ஜனமே செய்ய போவானுங்க. அப்படியாகத்தானே அண்ணன் கொடுத்த சூடாமணி புத்தகத்தின் வாயிலாக முதல் முறை எச்சரித்தேன். இரண்டாவது முறை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? காட்டைக்கு போகும்போது ஒரு கருமமும் தொடரும் என்று கேட்கிறேன். கதை போலாச்சு இந்த பேதை அம்மா விடையேறும் ஈசன் பாதம் அதை நான் ஜெயிக்க போறேன். அம்மா உண்டிய வார்த்தை ஒன்று எழுத்து குறுக்காய் பேச வேண்டாமா? நானும் உயர்ந்த விருட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புத கனி போல முடவன் கொம்பு சேருக்கு ஆசைப்பட்டாய். கை கால் இல்லாத முடவன் மரம் ஏறி கொம்பு தேர் படிக்க முடியுமா? முடியாது. அழகேசா அப்புறம் யாரையும் கேட்டது நான் உயர்ந்த யாரையா கேட்ட போக வேண்டிய எல்லாரும் வச்சுக்கிட்டா மூத்தரை வச்சுக்கிட்டா மகனை வச்சுக்கிட்டா உங்க அண்ணனை வச்சுக்கிட்டா உங்க தம்பி வச்சுக்கிட்டா நல்லா இருக்காது கூலி சில கூல் போட்டு ஒழுங்கு மதிக்கு உட்காந்துரு. ஆமா ஆமா நான் நல்லா இருக்க மாட்டேன். எனக்கு நானே சாவான் வேகிச்சுறேன் உனக்கு அப்படி மெசா இருக்கப்பட ஏன் காம்பு மேரத்தி எனக்கு தான் தெரியும். அப்ப உயர்ந்த மரத்தில் இருக்கிற 8வது கடி நீங்க. நாங்க முடவர்கள் அது எப்படி தெரியுமா இருப்போம்? 8வது கடிகளையோ நீங்களும் 8வது கடி என்று சொல்கிறீர்கள் சுவாமி. அப்படி 8வது கடியாக இருந்தாலும் சொல்றாரு. அது 8வது கடி எப்படி தெரியுமா இருப்போம்? எப்படி என்னடா ஊருக்கு இது பக்கத்துல இல்ல நீங்க வில்ல போட்ட உடனே மாயமா வந்து விட்டார் போகிடுங்க.
ஏங்க சாமி கேள்வி